இந்த பாதாள சிறைச்சாலையே காப்பாற்றிடுவான். அதானே இந்த பாவி காப்பாற்ற யாருமே முன்வர மாட்டார்களா ஆண்டவா? ஏன் இல்லை, நான் இருக்கிறேன். போனதை நினைத்து ஏன் வீணில் வருத்தம்? இனி நீ என் வழிப்படித்தான் நடக்க வேண்டும். உன் துக்கத்தை ஆற்றி ஆறுதல் கூறி தேர்தல் பெறவே இங்கு வந்திருக்கிறேன். தளபதி யாரு? நீ இந்த சிறைச்சாலையில் இருந்து வெளியே போனோம். ஆமாங்க. நீ என்ன செய்யணும் தெரியுமா? என்ன செய்ய? அத்தான் என்று கட்டி அழைத்து ஒரே ஒரு முத்தம் முட்டுனா போதும். தளபதி யாரு? யாரு என்ன பேசுகின்ற தெரிந்துதான் பேசுகின்றாயா? நான் இந்நாட்டுக்கு இளவரசி. நீ உரைத்த இந்த வார்த்தையை அண்ணனுக்கு தெரிந்தால் உன்னுடைய தலை தரையில் உருண்டோடும். அதை மனதில் வைத்துக் கொள். நீ இந்த நாட்டுக்கு இளவரசி இல்லை என்று நான் மறுக்கவில்லை. ஆனால் நீ இப்பொழுது இருப்பது சிறைச்சாலையில். அதை மறந்து நீ பேசுகிறாய். தளபதி யாரு? எங்கிருந்தால் என்ன? உன்னுடைய இச்சைக்கு நான் இணங்க முடியாது. மரியாதையாக சொல்கின்றேன். வந்தவனை பார்த்து போய்விடு. இல்லன்னா தொடப்ப கட்டியாலே அடிப்பண்டா. அவளை குடிக்க தொடர்ந்து மாட்டுக்கிறான் பாரு. தொடப்ப கட்டையில அடிக்கிறான் தொடர்ந்து அந்த அம்மா என்ன சிரிச்சிருக்கிறாங்க பாரு. தொடப்பத்தினுடைய மகிமை என்னன்னு தெரியுமா உனக்கு? தேவர் மூவரெல்லாம் ஒண்ணு சேர்ந்து ஒரு ரதத்தை உருவாக்குனாங்க. அந்த ரதத்தை இயக்கும் பொழுது எல்லா கடவுளுக்கும் அழைப்பு கொடுத்தாங்க. முதற் கடவுளாக விளங்கக்கூடிய விநாயகர் பெருமானுக்கு அழைப்பு கொடுக்கல. கோபம் கொண்ட விநாயகர் என்ன தெரியுமா பண்ணாரு? அந்த ரதத்தை அந்த இடத்த விட்டு நவருட்டாம பண்ணிட்டாங்க. தேவர் மூவரெல்லாம் கட்டி ரதத்தை இழுக்கிறாங்க. ரதம் அந்த இடத்த விட்டு நவரல. இதுக்கு யார் காரணம்னு பார்த்தா விநாயகர். முத்தேவர் மூவரெல்லாம் போய் விநாயகர் கிட்ட முறையிடுறாங்க, ரதத்தை நவரு விடுற மாதிரி பண்ணுன்னு. கோபம் கொண்ட விநாயகர் என்ன பண்ணாரு தெரியுமா? முக்கண் படைத்தவனை காவு கொடுத்தாதான் ரதம் இந்த இடத்த விட்டு நவருன்னு சொல்லிட்டா. அப்படி முக்கண் படைத்தவன் யாரு? ஈயரும்பு 84 லட்சம் ஜீவராசிகளுக்கு படி அளக்கக்கூடிய கத்த உலகத்தின் முதற் கடவுள் சிவபெருமான். அவரை பலி கொடுத்துட்டா உலகத்துக்கு யாரு படி அளக்கிறது? அதனால என்ன பண்ணாங்க தெரியுமா? தென்னை மரத்தை உருவாக்கி தேங்காவை படைச்சு முக்கன்னு வச்சாங்க. தேங்காவில படையில் போட்டு தேங்காய் உடைச்சு ரதத்தை இயக்குறாங்க. ரதம் அந்த இடத்த விட்டு நவருது. அப்போ தென்னை மரம் சிவபெருமானுடைய உடல், ஓலை வந்து அவருடைய கைகள், நரம்பு வந்து குச்சி. சிவபெருமான் நரம்பால் அடி வாங்கிறது கொடுப்பன வேணுமா வேணவா? இப்ப சரியா? வாடி 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 தமிழோட திருமகளே, அம்மாவோட மருமகளே. அப்படி போடி சித்தப்பு. இப்ப எங்க அப்பாவுக்கு பிடிக்கல, எங்க ஆட்டுக்குட்டிக்கு பிடிக்கல, சீனப்பட்ட விட்டுருவோமா? எங்களுக்கு நியாயம் கிடைச்சாயிருங்க. இந்த வயசுக்கு இந்த வசனம் பேசுறது தகுமா? எடுத்துட்டேன் ஜோலமுத்தி எடுத்துட்டேன். சிரிக்கணும்னு சிரிச்சு தான் ஆகணும். கேட்டாங்களா? என்ன பார்த்தா உன் பேத்தி மாதிரி தெரியலையாப்பா? பேத்தி மாதிரி தானே, நான் பேத்தி கிடையாதா? பேத்தியை எத்தனையோ தாத்தாங்க வச்சிருக்கிறாங்க. பேப்பர்ல டிவி நியூஸ்ல பார்த்தது இல்லையா நீ? காதலுக்கு வயசா முக்கியம், சைஸ் தான் முக்கியம். அது இருந்தா போதும். அட மது இல்ல மூடா, உனக்கு முத்தம் ஒரு கேடா? அடச்சி வந்தவனை பார்த்து போடா. காதல் வானில் பூத்த நிலவே, காமன் தோட்டத்தில் மின்னும் பொன் மலரே, பார்வையில் மயக்கும் பருவ கொடியே, எதிர் வீட்டு ஜன்னலில் தோன்றும் கிளியே, மார்பகம் இரண்டில் மயக்கும் மன்மத சுந்தரி, அந்த மன்மதனும் மயங்கி பார்க்கும் மோகினி, தினம் ரசிக்கும் உயிரான காதலே, ஐ லவ் யூ வா. டேய், ஒரு முறை என்ன ஓராயிரம் முறை கேட்டாலும் சரி, உன்னுடைய இச்சைக்கு நான் இணங்க முடியாது முடியாது முடியாதுடா. கோவத்திலேயே அழகா தான் நீங்க குள்ள கத்திரிக்கா. அடி தெல்லு தமிழ் பேசும் ஜெகன் மோகினியே, தேனாக இனிப்பவளே, பரவசமுட்டு பாவையே, என் பாராட்டுக்குரியவளே, என் ஆர்வத்தை தூண்டும் அழகு படைத்தவளே, உன் நிறம் படைத்த மாலே, என் இதய வீணையே, முடி சூடா மன்னனுக்கு பிறந்த முத்தே, வீராதி வீரர் போற்று மயிலே, உன் செவ்விதியில் ருசி பார்க்கின்ற பலா சுளையே, உன் கண்ணம் தேன் கிண்ணம், உன் முத்து பல்வரிசை, மோகன புன்னகை, நீ நடந்தால் அன்ன நடை, இதையெல்லாம் பார்க்கும்போது உன் மீது மோகம் கொண்டு விட்டேன். வாய் என் அருகே அத்தான் என்று கட்டி அழைத்து ஒரே ஒரு ஆசை மந்திரத்தை கொடுத்து விட்டால் உன் காலுக்கு தங்க செருப்பு மாட்டி, தேனில் பல் துளக்கி, பன்னீரில் குளப்பாட்டி, பஞ்சுமத்தில் பாய் விரித்து, அதில் படுக்க, உன்னை நான் தொடுக்க, உன் உடல் அமைச்சில் இருக்கிற ஒரு பேருக்கு நல்லாச்சா? எருமாடு வந்து வராங்க ஒரே பாவி. எப்படியோ ஒண்ணு நல்லா இருக்குதுவா? நல்லா இருக்குது. அடச்சி, ஒரு பெண்ணை கண்டால் தாயாக ஒரு தங்கையாக நினைக்க வேண்டும்.
அதை விட்டு விட்டு பார்த்த உடனே தாரமாக நிற்கின்றாய். அப்படியே என்னை போல ஒரு பெண் வைத்து தானே பிறந்தேன், ஒரு தாய் வைத்து தானே பிறந்த நாயே. கேட்டுக்கோ, தாய் வயித்துல பிறந்தியா இல்ல நாய் வயித்துல பிறந்தியான்னு கேக்குறா. தாய் வயித்துல பிறந்தனால தாண்டி அன்பா கூப்பிடுற. பொம்மால இதே நாய் வயித்துல பிறந்தா மாட்டி ரிவர்ஸ் பண்ணி அட பாவி, நீ இத பாருடா. டேய், மரியாதையாக சொல்கிறேன், இந்த இடத்தை விட்டு போய்விடு. உன்னுடைய தூக்கினால் எனக்கு முடியாதுடா. எல்லாம் போனா கிடைக்குமா? ஓசிலே படம் தான் இது. காஞ்சி போயிருப்பான் போல இருக்கு.